அடிமை மருமகள் எபிசோடு 14 என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அடிமை மருமகள் 14வதுல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தரலாம். ஆனந்தியின் மௌனமான அதிரடி. எல்லாரும் ஆனந்தி ஏமாந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தி பிரியா தன் தம்பியிடம் ரகசியமாக பேசுவதை மறைந்திருந்து ஒட்டு கேட்கிறாள். பிரியா தன் தம்பி மனதில் நெஞ்சை விதைப்பதை அறிந்து ஆனந்தி உடனே சண்டையிடாமல் பொறுமையாக இருக்க முடிவு செய்கிறாள். எதிரியை அவர்கள் பணியிலே வீழ்த்த அவள் ஒரு திட்டம் தீட்டுகிறாள். தம்பியின் தவிப்பு. சண்முகம் பிரியா சொன்னதை நம்பி ஆனந்தியிடம் பேசாமல் ஒதுங்குகிறான். ஆனால் ஆனந்தி வேண்டுமென்றே பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்து வந்து சண்முகம், அப்பா உன்னையும் அம்மாவையும் எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு இந்த போட்டோவை பார்த்த தெரியும். அவர் சாகும்போது கூட உங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்க சொல்லித்தான் என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு என்று உருக்கமாக பேசுகிறாள். இது சண்முகத்தின் மனசாட்சியை உலுக்குகிறது. பிரியாவை சிக்க வைத்தால் ஆனந்தி தன் நகைகளை எடுத்து ஹாலில் வைக்கிறாள். இந்த நகை எல்லாம் என் தம்பி கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சது என்று அருண் முன்னிலையில் சொல்கிறாள். இதை பார்த்த பிரியா பதற்றம் அடைந்தது. இல்லையா, இது அப்பா கொடுத்த பணத்தில் வாங்கினதுன்னு என்கிட்ட சொன்னியே என்று பொய் சொல்ல ஆனந்தி உடனே நான் எப்போ சொன்னேன், நீ தான் என்கிட்ட வந்து அப்பா பணம் கொடுத்தாருன்னு கேட்ட என்று உண்மையை அருண் முன்னிலையில் போட்டு உடைக்கிறாள். அருணின் விஸ்வரூபம். பிரியா தொடர்ந்து பொய் சொல்வதை பார்த்து அருண் இனிமேலும் நீ இங்கு இருந்தா இந்த குடும்பம் நிம்மதி இருக்காது என்று கத்துகிறான். பிரியாவின் போனை பிடுங்கி சோதிக்கும்போது அவள் சர்மியிடம் சேர்ந்து போட்டோ திட்டங்கள் மற்றும் மாத்திரை வாங்கியதற்கான ஆதாரங்கள் சிக்குகின்றன. அருண் பிரியாவை வீட்டை விட்டு வெளியேற சொல்கிறாள். மங்கம்மாவின் அதிரடிகள். தன் மகள் மாட்டிக்கொண்டதை பார்த்த மங்கம்மா ஆனந்தியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள். என் பொண்ணுக்காக நான் கொஞ்சம் பாவம் இது என் அழுகிறார். ஆனந்தி பெருந்தன்மையுடன் அவர்களை மன்னித்தாலும் சண்முகம் என் அக்காவை கொல்ல பார்த்த நீங்க எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்களை புறக்கணிக்கிறார். புதிய தொடக்கம். சண்முகம் தன் தவறை உணர்ந்து ஆனந்தியிடம் மன்னிப்பு கேட்கிறான். ஆனந்தியின் அம்மா ஊரிலிருந்து வந்து சேர்கிறார்கள். குடும்பமே ஒன்று சேர்கிறது. ஆனால் வீட்டை விட்டு வெளியேறிய பிரியா சர்மியிடம் சேர்ந்து ஆனந்தியை பழி வாங்க ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்த திட்டம் தீட்டுவதுடன் எபிசோடு விறுவிறுப்பாகவே எபிசோடு 14 இந்த கதை கள்ளம் முடிகின்றது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு ஒரே பரபரப்பாகவே இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எபிசோடு 14 இன்னும் ஃப்ரைடே வரப்போகுது. ஃப்ரைடே ரியல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்லாதது ஒரு த்ரில்லரான ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது. அந்த ரியல் வீடியோ வரும்பொழுது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த 14th எபிசோடைய அப்டேட் எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லிட்டு போங்க கமெண்ட்ஸில். இந்த 14ல் ரொம்பவே விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்க போகுதுங்க. அக்கா தம்பி பாசம் உடைகிறதா இல்லை அக்கா தம்பி பாசங்கள் சேரப்போகிறதா, இந்த பிரிய வச்ச மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை தகர்க்க போகிறாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்குது. ரொம்பவே ஈகரெல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஃப்ரைடே தேர்ஸ்டே இந்த 2 நாளில் ரிலீஸ் ஆகிடும். பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கதைக்களமாக இருக்க போகுது. இதில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நம்ம ஹீரோயினி, அடிமை மருமகள், நம்ம கர்ப்பிணி பெண் இப்படியெல்லாம் கதை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுதுங்க. அடுத்து நம்ம இந்த 14th எபிசோடில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அது ரியல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்டேட்டுக்கான நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.